ஹalleluya, குட் மார்னிங். தேவனுடைய மகா கிருபையினாலே இன்னொரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நம்ம வந்திருக்கின்றோம். கடந்த 6 நாட்களும் தேவன் நம்மை காத்து இன்னொரு புதிய வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய ஆலயத்திலே சேர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கும்படியாக கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கு பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு சிறிய தேவ செய்தியை தியானிப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளதென்று, ஒவ்வொரு காலையிலும் உம்முடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கிறதென்று எங்களுடைய வாழ்க்கையில நிரூபித்துக் கொண்டிருப்பதற்காய் எங்களை ஜீவனோடு காத்து இன்னொரு முறை உம்மை ஆராதிக்கும்படி தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றியப்பா. இன்றைக்கும் எங்கள் எல்லார் இருதயங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி தேற்றும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு போவீங்களா என்ன? ஒரு சிலர் நிச்சயமா ஆலயத்துக்கு செல்லுவோம், ஃபர்ஸ்ட் சண்டே மாத்திரம் என்கிறார் ஒருவர். என்னங்க ஃபர்ஸ்ட் சண்டே மாத்திரம் என்ன? ஃபர்ஸ்ட் சண்டே ஹோலி கம்யூனியன் இருக்கும் இல்லையா? ஒரு சில சபைகள்ல முதல் ஞாயிறு மாத்திரம் திருவிருந்து எடுத்துக்கொள்வோம் இல்லையா? அதனாலே எத்தனை வேலை இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை கர்த்தரிடத்துக்கு போகிறோம் என்பாங்க. பைபிள் அப்படி சொல்லவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்துவோடு உறவாடுகிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாம் ஒரு விசேஷமான நாளாய் கருதினால், அதை மனமகிழ்ச்சியின் நாள் என்று கனமாய் பின்பற்றினால் நாம் எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று, தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தா மற்ற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும் என்று நாம விசுவாசிக்க வேண்டும். தேவனுக்கு எல்லா காரியத்திலும் முதல் இடத்தை கொடுங்க. கர்த்தருடைய நாளை கர்த்தரை கனம் பண்ணும்படியாக ஆசரிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பார்த்தால், முதலில் கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்திய பிறகு, நீங்கள் சென்று எருசலேமிலே காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து நீங்க பலன் அடையும் வரைக்கும் என்று சொன்னபோது, அன்றைய சீஷர்கள் மற்றும் ஒரு சில பக்தர்கள் ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையில் ஜெபித்த போது, அந்த 50வது நாளில், பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வருவது இறங்கி வந்ததை, அங்கே பண்டிகைக்காக வந்திருந்த அநேக பாஷைக்காரருக்கு அவர்கள், பேதுரு அங்கே தைரியமாக நின்று முதல் முறையாக கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற ரட்சிப்பை குறித்து, இயேசுவின் நாமத்தில் கிடைக்கிற பாவ மன்னிப்பை குறித்து, இயேசு ஆண்டவர் தருகிற புதிய வாழ்க்கையை குறித்து போதித்த போது, எல்லாரும் அவர்களுடைய பாஷைகளில் அதை கேட்பது, அவர்களிடத்தில், நீங்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் அந்த கிறிஸ்துவை உங்களுக்கு ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தினார், அவர் நாமத்தில் தான் ரட்சிப்பு இருக்கிறது என்று அறிவித்த போது, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, ஐயரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, உங்க பாவங்களுக்காக பச்சாதாபம் அடையுங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், அதன் பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னபோது, ஆயிரமானவர்கள் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஞான ஸ்நானத்திற்காக ஆயத்தமானார்கள். நீங்க ஞான ஸ்நானம் பெற்றீங்களா? அது ஒரு அடையாளமே. நீங்க வெளியரங்கமாக கிறிஸ்துவை அறிக்கை செய்ய அது உங்க சாட்சியாக மாறுகிறது. நம்பி ஞானஸ்நானம் பெறுவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எப்பொழுது அவர்கள் கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்பினார்களோ, 3000 பேருக்கு ஒரே நாளில் ஞானஸ்நானம். அன்றைக்குதான் சபை பிறந்தது. கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து வாங்கிய சபை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு பாஷைக்காரருக்கும், ஒவ்வொரு தேசத்தாருக்கும், ஒவ்வொரு ஜனத்துக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ரட்சிப்பு வேண்டும், எங்கும் உள்ள யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால் இன்றைக்கு
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா தேசத்திலும், எல்லா பட்டணத்திலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா ஜாதியார் நடுவிலும், எல்லா பாஷைக்காரர் நடுவிலும் இயேசுவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளானவர்களை எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அதுல நீங்களும் இருக்கிறீங்க இல்லையா? தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாக இருப்பது. ஆண்டவர் சொன்னபடி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்கள் கிரயத்தினாலே கொல்லப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். உங்களை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நீங்கள் என் ஊழியக்காரர். நீங்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் மனிதர்களுக்கு அடிமைகளாக வேண்டாம், பாவத்துக்கு அடிமையாக வேண்டாம். இந்த கோணலான சந்ததியை பிரிந்து நீங்க வித்தியாசமாக வாழுங்கள். உங்களுடைய நடத்தையிலே பரிசுத்தமும் உங்க வார்த்தையிலே பரிசுத்தமும் உடையவளா என்னை போல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இதற்குதான் நாம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது எப்போதுக்கு அப்போது நம்முடைய வழிகளை சரிபார்ப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும்படி, நாம் அவரை போல வாழும்படிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம். ஆதி சபையில ஆலயத்துக்கு அவங்க எப்படி போவார்கள் என்று பார்த்தா 42ஆம் வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபையினுடைய 4 தூண்கள் இவை. இன்றைக்கும் நம்முடைய ஆராதனைகளில் இவைகளை ஒரு பேலன்ஸ் ஆக இருக்க வேண்டும். என்ன அது? ஒன்று அப்போஸ்தலருடைய உபதேசம், 2வது அந்யோன்யம், 3வது அப்பம் பிட்குதல், 4வது ஜெபம் செய்வது. ஆலயத்துக்கு போவது வெறுமனே பாடல் பாடி வருவதற்கு அல்ல, பிரசங்கத்தை கேட்டு விட்டு வருவதற்கும் அல்ல. ஆலயத்துக்கு செல்லும் போது நாம் அவரை ஆராதிக்கின்றோம். அங்கே உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து அந்யோன்யமாக இருக்கிறோம். அவர்களோடு நம்ம இருதயங்களை பகிர்ந்து கொண்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டு, ஒருவரை ஒருவர் மன்னித்துக் கொண்டு, ஒருவரை ஒருவர் சகித்துக் கொண்டு, நம்மை விட மற்றவர்களை மேன்மையாக கருதி, ஒருவரோடு ஒருவர் மிகுந்த அன்பை காண்பித்து, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையோடு ஏக மனதோடு ஜெபிக்கும் போது தேவன் அற்புத காரியங்களை செய்வார். ஆதி சபையில நடந்த அற்புதங்கள் இன்றைக்கு நடக்காமல் போக காரணம் என்ன என்றால், விசுவாசித்த அனைவரும் ஒரு மனதோடு ஒரே ஆவி உடையவர்களாய் ஜெபித்த போது தேவ ஊழியர்கள் மிகுந்த தைரியத்தோடு பிரசங்கித்தார்கள். வியாதியஸ்தர் குணமடைந்தார்கள். அநேக அற்புத ஆச்சரியங்கள் நடந்தது. சபை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபம் ரொம்ப முக்கியமானதுங்க. உபவாச ஜெபத்தின் நாள் அன்று மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை கூட ஆலயத்திலே விசுவாசிகள் கூடி வரும்போது ஜெபத்துக்கு அங்கே நேரம் கொடுக்கணும். யாரோ ஸ்டேஜ்ல ஒருவர் இருவர் ஜெபிப்பது மட்டுமல்ல, சபை முழுவதும் ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது, சபை முழுவதும் சபை பாரங்களுக்காக கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடையும்படிக்கு, நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் நிறைவேற்றும்படிக்கு ஜெபிக்கும் போது அற்புதமான ஊழியம் சபையின் மூலம் நிச்சயம் நடக்கும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். உபவாசத்திலும் இடைவிடாமல் இருந்தார்கள். இங்கே பாடல்களை குறித்து எழுதவே இல்லை. ஆனால் இன்றைக்கு பாடல்கள் பிரசங்கத்தோடு திருப்தியாகிறோம். ஜெபமும் இல்லை, அந்யோன்யமும் இல்லை. ஆராதனை என்று சொல்லும்போது யாரோ பாடினால் நம்ம உட்கார்ந்து கேட்பதல்ல, நம்ம எல்லோரும் ஒரு மனதோடு சேர்ந்து ஆராதிக்கணும். அதனாலதான் அந்யோன்யம். சபையாக கூடும்போது நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் பாடல் பாடுவோம். ஆனால் அது ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போல அல்ல. அதில் நாம ஆவியோடு பாடுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், மனதோடும் பாடுவேன் என்று பவுல் சொன்னது போல, அந்த பாடல்களை புத்தகத்தில் பார்த்துக்கொண்டு மனதோடு நாம் பாடுகிற போதும் நாம் ஆவினாலே அபிஷேகிக்கப்பட்டு நாம நம்முடைய வாழ்க்கையில அந்த பாடல் பாடுவதன் மூலம் நம்முடைய சரீரத்தின் ஆழத்திற்குள் கிறிஸ்துவனுடைய அன்பு பாய்கிறது. அது நம்மை தொடுகிறது, நம்மை அது சுகப்படுத்துகிறது, ஆழ் மனதிற்குள்ளே மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. பாடல் நேரம் என்பது வீணான நேரம் அல்ல, அது தேவனை ஆராதிக்கிற நேரம். பாடல் பாடும்பொழுதே நம் இருதயங்கள் தேவனோடு சரியாகும், தேவனோடு டியூன் ஆகும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்க நமக்கு வாய்ப்புண்டாகும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்போஸ்தலருடைய உபதேசம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ரட்சிப்பை குறித்து, இயேசுவின் நாமத்தில் சுவிசேஷத்தை குறித்து, அவருடைய வருகையை குறித்து, அவருக்குள் இருக்கும் விசேஷத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, அவர் செய்கிற அற்புத ஆச்சரிய காரியங்களை குறித்து, அவருடைய சக்தியையும் அவர் வல்லமையும் வெளிப்படுத்துகிற போதனையாக அது இருக்கிறது. இன்றைக்கு கலப்படமான போதனை அதிகமாகிவிட்டது. ஆண்டவருடைய நாமத்தை ஒரு முறை கூட சொல்லாமல் போதிக்கிற போதனைகள் இன்றைக்கு அதிகமாயிருக்கிறது. அநேக முறை போதகர்கள் தங்களை குறித்து சொல்லிக்கொண்டு ஆண்டவரை ஓரம் கட்டுவதை கூட நம்ம பார்க்கும்போது, கவனிக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது.
போதகரை தேவன் பயன்படுத்துகிறார், ஆனால் போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும் என்ற வான் ஸ்நானகனை போல ஒரு தேவ ஊழியன் தேவ ஆலயத்தில் பிரசங்கிக்கும் போது தேவனை உயர்த்தும்படி அது இருக்க வேண்டும். தன்னை தான் தாழ்த்துவதை கற்றுக்கொள்ள வேண்டும். உபதேசத்திலே கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை வர வேண்டும். நீங்க என்ன போதனை கேட்கிறீங்களோ ஜாக்கிரதை. உன் போதனை குறித்து, உன் உபதேசத்து குறித்து ஜாக்கிரதை. நீ உன்னை குறித்தும் உன் போதனை குறித்தும் எச்சரிப்பாயிரு என்று அன்றைய பவுலை போன்ற தேவ மனிதர் தீமோத்தேயுவுக்கு எச்சரித்தார்கள். இன்றைக்கு யார் எச்சரிப்பும் யாருக்கும் அவசியம் இல்லை. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் டைரக்டா சொல்லிவிட்டார் என்று யாரென்றால் அவங்க எதையோ ஒன்று போதிக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் இன்றைக்கு எழும்புகிறார்கள். தேவனுடைய ஆலயத்திலே போதனை எவ்வளவு அவசியமோ அந்யோன்யமும் அவ்வளவு அவசியம். ஐக்கியம் எவ்வளவு அவசியமோ ஜபமும் அவசியம். இவைகளோடு கூட மற்றொன்று இருக்கிறது, அப்பம் பிட்குதலிலும். அப்பம் பிட்குதல் ஒரு சடங்கு அல்ல. நாம இந்த உலகத்துல நம்முடைய தேசத்துல செய்கிற அந்த பலகாரத்தை போலவோ அல்லது ஒரு பிரசாதத்தை போலவோ ஏதோ ஒரு உணவுப் பொருள் போல அல்ல. இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதோ உங்களுக்காக உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதோ உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அந்த அப்பத்தை திராட்சரசத்தை பார்க்கும்போது எனக்காக நொறுக்கப்பட்ட என் ஆண்டவர் என் தண்டனையை சுமந்தார் என்று நம்புவது, என்னை மீட்பதற்காக தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்னுடைய ஒரு பாவத்திலிருந்தும் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று நினைவுபடுத்திக் கொள்ள உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பம் திராட்சரசத்திலே பங்கு பெற வேண்டும். அப்பாத்திரமாக ஏதோ ஒரு வழிமுறை போல இதை செய்வதனால உங்களில் அநேகர் குற்றவாளிகள் ஆகிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இதனால அநேகர் வியாதிப்படுகிறீர்கள், சிலர் மரித்தீர்கள் என்றும் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய திருவிருந்து ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு பலகாரம் போன்றது அல்ல, அல்லது இது ஒரு ஏதோ நன்மையை கொடுக்கும் என்று அல்ல. உங்களுடைய இருதயம் அசைக்கப்படுவதற்காக, கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்படுவதற்காக, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்க கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். எப்பொழுதுக்கு அப்போது நம்ம இருதயத்தை தெய்வ சமூகத்தில் சரி செய்ய வேண்டும். அன்றைக்கு ஆதி சபையில அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் உபவாசத்திலும் அப்பத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரமல்ல, மாதத்துக்கு ஒரு முறை அல்ல. அவர்கள் இடைவிடாமல் எப்பொழுதென்றால் அப்போது, எந்த இடமாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் அங்கே பார்த்தால் ஒவ்வொரு நாளும். 2வது அதிகாரம் 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து தேவாலயத்திலே தவறாமல் ஒன்று கூடி வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்திலே ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஒன்று கூடினார்கள். முடிகிற போது அல்ல, குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் தேவாலயத்துக்கு வருகிறீங்களா? மிகிட்ட பாயிண்ட்டுங்க. 52 ஞாயிற்றுக்கிழமை ஒரு வருஷத்துல. அதுல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறீங்க? 52 ஞாயிற்றுக்கிழமையும் நான் முதல் பாடலில் இருந்து கடைசி பாடல் வரை நான் ஆலயத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறவங்க இருந்தால் நீங்க நிச்சயமா 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களா இருப்பீங்க. என் ஆலயத்திலே வசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்றார். அவர்கள் தவறாமல் ஒன்று கூடினார்கள், ஆலயத்திலே ஜபம் பண்ணுவார்கள், வீடுகள் தோறும் கூடி அவர்கள் அப்பம் பிட்டார்கள். வீடுகள் தோறும் கூடினார்கள் என்றால் ஒரு நாள் இவங்க வீட்டுல அப்பம் பிட்கிறாங்க, இன்னொரு நாள் இவங்க வீட்டுல, அன்றைக்கு அவங்கெல்லாம் இங்கே, இன்றைக்கு இவங்கெல்லாம் அங்கே. இந்த காட்டேஜ் மீட்டிங்ஸ் ஒரு காலத்துல இருக்கும், இப்போ இருக்கிறது இல்ல. அன்றைக்கு அப்பம் பிட்குதல் என்றால் ஒரு சிறிய துண்டை எடுத்துக்கொள்வது அல்ல, முழுமையாக விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து போஜனம் செய்வார்கள். ஏசாண்டவர் அவர் சீஷரோட கூட போஜனம் பண்ணினார். அந்த காலத்துல அவங்க ஆகாரம் அதுவே. அந்த அப்பம் திராட்சரசம் எடுத்துக்கொள்ளும் போது, இதுவே உங்களோட லாஸ்டாக நான் போஜனம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இன்றைக்கு நம்ம விசுவாசிகளுடைய வீடுகளிலே ஸ்தோத்திர கூட்டங்கள் உண்டா, காட்டேஜ் மீட்டிங்ஸ் உண்டா? தேவன் செய்த நன்மைகளுக்கு எல்லாரையும் அழைத்து as often as you can என்று இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை வைக்கணுமா, மாதத்துக்கு ஒரு முறையா, வருஷத்துக்கு ஒரு முறையா அப்பம் பிட்குதல் என்று கேட்கிறவங்க ஒரு சிலர் இருப்பார்கள். ஒரு சிலர் ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாய் கொடுக்க வேண்டும் என்பாங்க. ஒரு சிலர் சூழ்நிலைகள் நிமித்தம் மாதத்துக்கு ஒரு முறை போதும் என்பார்கள். ஒரு சிலர் குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு போதும் என்று சொல்லுவாங்க. என்னங்க, ஆனால்
as often as you can என்ற வார்த்தை கூட நம்ம கவனிக்கிறோம். உங்களால முடியும் போதெல்லாம் ஆச்சாரமாய் அநேக முறை ஒரே காரியத்தை செய்தால் அது ஒரு வழக்கமாய் மாறிடும். அதற்கு சில நேரம் காத்திருக்க வேண்டும். ஆகவே நமக்கு இருக்கிற இடப்பற்றாக்குறையினாலே இன்றைக்கு மாதத்துக்கு ஒரு முறை என்று சிலர் முடிவெடுக்கிறாங்க. இட்ஸ் ஓகே. ஒவ்வொரு ஞாயிறும் திருவிருந்து இருந்தால் இன்னும் நல்லது. அது ஒவ்வொரு நாளும் அப்பத்தை பிட்டு விசுவாசிகள் எல்லாம் வீடுகள் தோறும் கூடி ஜெபித்தால் இந்நேரத்துக்கே உலகம் முழுவதும் கர்த்தருடைய பாதத்துக்கு கொண்டு வந்திருப்போம். முதல்ல கொஞ்சத்துல உண்மையா இருப்போம். முதல்ல கர்த்தர் நமக்கு தந்த ஆலயத்தில் அவரை துதித்து ஜெபிப்போம். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நமக்கு செய்வார். ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில உத்தமமான பக்தியை தந்திரலுங்க. அப்பம் பிட்குதலிலும் இடைவிடாமல் ஆதி சபை இருந்தது போலப்பா. உம்முடைய ஆலயத்துக்கு செல்லும் போது உடைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தை பார்க்கும்போது எனக்காக உடைக்கப்பட்ட கண்மலை என் பாவத்திற்காக, என் வாழ்க்கைக்காக என்னை குணப்படுத்த, என்னை மீட்கும்படி என்னுடைய தண்டனை என் ஆண்டவர் சுமந்தார் என்று நினைவு கூற உதவுங்க. திராட்சரசத்தை பார்க்கும்போது என் எல்லா பாவத்திலிருந்தும் என்னை பரிசுத்தப்படுத்த, பாவத்துக்கு நிவாரணம் செய்ய, எனக்கு பரிகாரம் செய்த அவருடைய ரத்தத்தை நினைவு கூர்ந்தப்பா. இன்னொரு முறை எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆலயத்துக்கு நேரமாக இருந்தா நீங்க புறப்படுங்க. இப்பொழுதே நீங்க புறப்பட்டிருந்தா நீங்க வந்த பிறகு நிதானமா இந்த தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில் நடக்கின்ற ஆராதனையை கூட நாங்க உங்களுக்காக ஷேர் செய்கிறோம். உங்களுடைய அனுகூலத்தின்படி அந்த தேவ செய்தியும் நீங்க கேளுங்க. மற்றும் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி மொழிகளிலும் கூட இந்த ஞாயிறு ஆராதனைகள் இருக்கும். உங்களுக்கு தெலுங்கு, இங்கிலீஷ் மற்றும் தமிழ் நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எப்பொழுதும் போல அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அடுத்த தியான நிகழ்ச்சியில காலை 7 மணிக்கு உங்களை தேவ செய்தியோடு சந்திக்கும் முறை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.